பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே அங்கையர் கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே அபிராமவல்லியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. இந்து மதமும் பெண்களும் என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று கூறினார்கள். நான் அப்ப கேட்டேன், இந்த முகாம்ல பெண்கள் பங்கேற்கிறார்களா என்று. இல்லை, அவங்களுக்கு தனி முகாம் இருக்கு என்று சொன்னார். சரி, நல்லது. பெண்கள் பங்கு கொள்ளாத ஒரு முகாம்ல இந்து மதம் பெண்களை பற்றி பெண்மையை பற்றி என்ன கூறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பேசுறது இல்லை, ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய நண்பரும் சிறந்த சிந்தனையாளருமான அரவிந்த நீலகண்டன் அவர் சொன்னாரு, ரொம்பவே பொருள் இருக்கு. ஏனென்றால் ஆண்கள் கூடி இருக்கின்ற ஒரு சபையில தான் நம்முடைய மரபு, பண்பாடு, தர்மம், பெண்களை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி, மேலும் தற்போதைய சூழலிலே எப்படி அதில் உள்ள ஆக்கபூர்வமான கருத்துக்களை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறத பத்தி கட்டாயமா நாம் பேசியாக வேண்டியிருக்கு. அதனால அது ஒரு அர்த்தமற்ற ஒன்று அல்ல, மிகவும் தேவையான ஒன்று என்று சொன்னார். எனவே முதல்ல அந்த தலைப்பில் பேச ஆரம்பித்தேன். அதன் பிறகு சிறிதாக வேறு 2 முக்கியமான பிரச்சனைகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு, சிறிய உரைதான், அதன் பிறகு நீங்கள் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். நம்ம ஆரம்பிக்கும் போதே 10:40 ஆயிடுச்சு. 11:40 வரைக்கும் நீங்க கொஞ்சம் அனுமதி, சரியாக 1 மணி நேரம். அதாவது இன்று உலகத்துல பெரிய மதங்கள் பல இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த எல்லா மதத்தினருக்கும் நிறுவனர்களாக, அவற்றை தோற்றுவித்தவர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான், இல்லையா? கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து, முகமது, எல்லாரும் தெரியும். நம்முடைய நாட்டிலேயே புத்தர், மகாவீரர் போன்றவர்களை பற்றி நாம் பேசுகிறோம், பௌத்தம், சமணம். ஆனால் இந்து மதத்தை யார் தோற்றுவித்தார்கள் என்றே அறியாத ஒரு சனாதன தர்மம், ஒரு ஆதி மதம் என்று நாம் கூறுகின்றோம். சரி, அது உண்மைதான். அடிப்படையில் நம்முடைய மதத்தினுடைய முதல் தெய்வ ஒரு வெளிப்பாடு என்று சொன்னால் வேதங்கள். அதற்கு முன்பு நம்முடைய மதம் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு சொல் வடிவமான சான்று நமக்கு இல்லை. நமக்கு கிடைக்கின்ற முதல் சொல் வடிவமான சான்று என்பது வேதங்கள். எனவே ஒரு விதத்தில் இந்த வேதங்களை இயற்றிய ரிஷிகள், அதுவும் குறிப்பாக முதல் வேதமான ரிக்வேதம், அதனை இயற்றிய ரிஷிகள், அதுல முக்கியமானவர்களை சப்த ரிஷிகள் என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் ஒரு விதத்தில் அவர்கள் நம்முடைய மதத்தினுடைய ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரிக்வேதத்தை பல ரிஷிகளுடைய பெயர்கள் கூறப்படுகின்றன. அதுல ரிக்வேதம் 10 புத்தகங்களாக துவக்கப்பட்டுள்ளது. மண்டலங்கள் என்று சொல்வார்கள், 10 மண்டலங்கள். அதுல ஒன்னொன்னுலையும் பாடல்கள் இருக்கு. அதுக்கு சூக்தங்கள் என்று பெயர். ஒவ்வொரு சூக்தத்திற்கும் அதை எழுதிய ரிஷி இருக்கிறார், ரிஷியுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாரம்பரியமாக என்ன சொல்கிறோம் என்றால், வேதம் என்பது இறைவனுடைய வாக்காக அப்படியே வந்ததுன்னு சொல்றோம். ஆனா அறிவியல் பூர்வமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், அவற்றை ரிஷிகள் தான் பாடி இருக்கிறார்கள். ஏன்னா பாடின ரிஷியுடைய பெயரே அதுல இருக்கு. அது எங்கேயோ திடீர்னு ஆகாசத்திலிருந்து வரல.
வசிஷ்டர், அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், ரிஷிகளுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கு. இந்த மந்திரத்தை இந்த ரிஷி கொடுத்தார் அப்படின்னு கூட இருக்கு. அதனால ஒண்ணு வேதத்தினுடைய மதிப்பு குறைந்து போய்விடாது என்றால் மா மனிதர்களாகிய ரிஷிகள் இதில். அந்த ரிஷிகள்ல 25 பேர் பெண் ரிஷிகள், அதாவது ரிஷிகா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். நமக்கு வசிஷ்டர் வாமதேவரை பத்தி மட்டும்தான் தெரியும். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததியை பற்றி தெரியும் இல்லையா? திருமணங்கள்ல அருந்ததி பார்த்தல் என்று ஒரு மரபு இருக்கிறது. அதாவது 7 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும், அதை சப்தரிஷி மண்டலம் என்று சொல்வார்கள். அதுல கடைசியா ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் இருக்கும், அதாவது வசிஷ்ட நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த அருந்ததி என்பவர் வசிஷ்டருடைய மனைவி. அதுபோக அருந்ததியே ஒரு மாபெரும் ரிஷியாகவும் இருந்திருக்கிறார் தன்னளவில். அதுபோக இந்த 25 ரிஷிகளுடைய பெயர்கள் இருக்கின்றன. அதாவது வாக் என்ற ஒரு ரிஷி இருந்திருக்கிறாள், உமா ஹைமவதி என்ற ஒரு ரிஷி, கோதா என்ற ஒரு ரிஷி. அந்த ரிஷிகளுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கின்றன. எனவே வேதத்துல ரிக்வேதத்துல, முதல் வேதமான ரிக்வேதத்துல 25 ரிஷிகள் எழுதின மந்திரங்கள் இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்துல எந்த மதத்தினுடைய ஆதி நூல்லையுமே ஒரு பெண்கள் இயற்றிய எந்த பகுதியுமே கிடையாது. நம்முடைய இந்து மதத்துல மட்டும்தான் அது இருக்கு. மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பின்னாடி உபநிஷதங்கள்ல பார்க்கிறோம். உபநிஷதங்கள்ல நீங்க கார்கி, மைத்ரேயி போன்ற ரிஷிகள் எல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி, அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க என்று சொல்கிறார்கள். அதுல ஒருத்தி மைத்ரேயி. ஒரு ஜனக மகாராஜனுடைய சபையில ஒரு பெரிய ஞான விவாதம் நடக்குது. அப்போ கார்கிங்கிற பெண் எழுந்திருந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், நேரடியா கேள்வி கேட்கிறான். தேர்ந்த வில்லாளிகள் தேரிலிருந்து செலுத்தும் அம்புகளை போல உன்னுடைய கேள்வி கணைகள் என்னை அடைகின்றன அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொல்றார். அவ்வளவு அறிவுள்ள ஒரு பெண் கேள்வி கேட்டதாக உபனிஷதத்தில் இருக்கு. அதன் பிறகு நம்முடைய தமிழ் மரபுல நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாக கிடைக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், அதுல பெண்பாற் புலவர்கள் இருக்கிறார்கள். ஔவையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார் எல்லாம் பெண்பாற் புலவர்கள், பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. சோ சம்ஸ்கிருதத்துல நமக்கு கிடைக்கின்ற முதல் நூலிலே பெண் ரிஷிகள் எழுதிய மந்திரங்கள் இருக்கின்றன. தமிழிலே நமக்கு கிடைக்கின்ற முதல் இலக்கியங்கள்ல பெண்பாற் புலவர்கள் இருக்கிறார்கள். என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய மதத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்தே பெண்கள் கீழானவர்களாகவோ அல்லது கல்விக்கும் அறிவுக்கும் உயர்ந்த சிந்தனைகளுக்கும் வழிபாட்டிற்கும் தகுதி இல்லாதவர்களாகவோ கருதப்படவில்லை. அவர்கள் உயர்ந்த இடத்திலே வைத்து கருதப்பட்டார்கள். இது நம்முடைய மதம் எப்படி மற்ற அனைத்து மதங்களில் இருந்தும் வேறுபடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இதை நம்ம மறுபடியும் இதிகாசங்கள்ல வரும்போது பார்க்கிறோம். சீதையை பற்றி பேசும்போது சீதை எவ்வளவு உயர்ந்த பெண், ஒரு பெண்ணினத்திற்கே ஒரு மாபெரும் லட்சியம் என்று விவேகானந்தர் போன்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நவீன புரட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, சீதை எப்பவுமே ஒரு சீதை கற்புக்கரசி, ஆனால் அவள் சுதந்திரம் இல்லாத ஒரு பெண். எப்பவுமே ராமன் அவளை பத்தி சந்தேகப்பட்டு இருக்கான். ராமனுக்கு அடங்கி வாழ்தல், கணவனுக்கு ஒடுங்கி வாழ்தல், இதெல்லாம் தான் சீதையினுடைய பாத்திரம் வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அது உண்மை இல்லை. நம்ம ராமாயணத்தை கூர்ந்து படிக்கும்போது சீதை ஒரு மிகவும் சுதந்திர உணர்வுள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்கு. பல இடங்கள்ல அது தெரியுது. நான் 2-3 இடங்கள்ல சொல்றேன். ராமன் காட்டுக்கு போகிறான். ராமன் காட்டுக்கு போகும்போது முதல்ல சீதை கிட்ட சொல்றான், கருவி மாமழை கல்தடம் கண்டு நான் வருவன் ஈண்டு வருந்தலை அப்படிங்கிறான். நான் போய் அந்த கானகத்துக்கு போறேன். காட்டுல நல்ல மழை பெய்யற இடங்கள், மரங்கள் இருக்கிற இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் 14 வருஷத்துல திரும்பி வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான் ராமன் சீதை கிட்ட. வருவன் ஈண்டு வருந்தலை அப்படிங்கிறான். உடனே சீதை சொல்றா, உடனே அழ ஆரம்பிச்சிடுறா சீதை. ஏன் இப்படி அழற அப்படின்னு ராமன் கேட்கிறான். இல்ல நீ காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னதை நினைச்சு கூட எனக்கு வருத்தம் இல்லை, ஆனா கவலைப்படாதேன்னு என்கிட்ட சொல்ற பாரு, உன்னை பிரிஞ்சு
நான் இங்க இருப்பேன்னுட்டு, அதுதான் என்னுடைய அழுகைக்கு காரணம் அப்படின்னு சொல்றான். உடனே ராமன் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தெரியாம சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, சும்மா ஒரு விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். அங்க வந்து பெரிய பெரிய கற்பாறைகள் இருக்கும், அதன் மேல வெயில் உருகி ஓடும். உன்னுடைய இந்த மென்மையான பாதங்களால எப்படி அந்த காட்டுல உன்னால நடந்து வர முடியும்? அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உன்னால தாங்க முடியாது அது எல்லாத்தையும், நீ அவ்வளவு பெரிய ராஜகுமாரி. அப்ப சீதை சொல்றா, பரிவிகண்ட மனத்தோடு பற்றிலாது உருவுகின்றனை அப்படின்னா, பரிவு இகந்த மனத்தோடு, இரக்கம் இல்லாத மனத்தோடு பற்றிலாது, இவ்வளவு நாள் என்ன கல்யாணம் பண்ணி இருக்க, என் பேர்ல உனக்கு பற்று என்று ஒன்று கிடையாதா? உருவுகின்றனை, இப்படி தனியாக நீ பிரிச்சு பேசுகிறியே. ஊழி அறுக்கனும் எரியும் என்பது யாண்டையது. இந்த சூரியன்ல பிரளய காலத்துல உதிக்கக்கூடிய சூரியன் ஊழி அறுக்கனும் எரியும் பெரிய நெருப்பும் என்பது யாண்டையது. இங்கு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு கேட்கிறேன். அற்புதமான வரி சீதை பேசுது. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னுடைய பிரிவை விட அந்த காடு எனக்கு சுடப்போகுதா என்று கேட்கிறேன். இந்த அளவிற்கு, அதாவது தன் கணவன் மீது தனக்குள்ள உரிமையை நிலை நிறுத்தி பேசுகின்ற ஒரு பெண்ணாக சீதை நமக்கு காட்சியளிக்க. சரி நீ இங்கே இரு அப்படின்னு உடனே சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி நீ இவ்வளவு மென்மையானவ நடக்க முடியாது அப்படின்னு ராமன் சொன்னதை ஏத்துக்கல. உன்னுடைய துன்பத்துல உன்னோட சேர்ந்து நானும் வருகிறேன் என்று தன்னுடைய சுதந்திரமான ஒரு, அதாவது ராமன் திணிக்கல சீதை மேல அந்த முடிவை இல்லையா. நான் காட்டுக்கு போறேன், நீ வந்துதான் ஆகணும், நட அவ்வளவுதான், நான் இல்லாத ஊர்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு ராமன் கேட்கல. சீதையிடம் மதிப்பு கொடுத்து பேசுபவனாக ராமன் இருக்கிறான். அதே சமயத்துல ராமன் மீது தன்னுடைய உரிமையை சுதந்திரமாக நிலைநாட்டுபவளாக சீதை இருக்கிறான். சீதை வந்து ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் அல்ல. அதே போல ராவணன் வந்து கபட சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்து சீதையை பார்க்குறான். அவளுடைய அழகுல மயங்கி, கம்பராமாயணத்துல ரொம்ப ரசமான பகுதி. நான் ராமாயணத்துக்குள்ள போனேன்னா வெளியே வர முடியாது, அதனால அதிகமா அதை பற்றி பேசல. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது, அழகியே நீ என்னத்துக்கு இங்க யாரோ ஒரு தவம் பண்றதுக்கு காட்டுல உட்காந்துட்டு இருக்கான், இவனோடெல்லாம் நீ இருக்க, எப்பேற்பட்ட அழகி நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, ஒரு பெரிய ராஜபோகம் உள்ள அரண்மனை. இப்படியெல்லாம் பேசும்போது என்னமோ பேசுறாரு சாமியார் நினைச்சு சீதை அப்படியே சொல்லிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ராவணனுடைய உண்மை உருவம் வெளிப்படுகிறது. ராவணனுடைய உண்மை உருவம் வெளிப்பட்ட உடனே முதல்ல சீதை பயந்து போகிறா. அப்புறம் போயிடு, நீ என்ன என்னுடைய கணவன் இல்லாத நேரத்துல இங்க வந்து இப்படி தவறாக நடக்கின்றாய், நீ இங்கிருந்து போயிடு, அவன் வந்தான்னா நீ உயிரோட பிழைக்க முடியாது. அப்ப கூட, அதாவது அவளை கவர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்த ராவணன் கிட்ட கூட அவளுடைய கருணை வெளிப்படுகிறது. நீ என்னமோ ஒரு தவறான எண்ணத்தோட இங்க வந்துட்ட, ஓடி போயிடு அப்படின்னு சொல்றான். உடனே மறுபடியும் ராவணன் அவளை கிட்ட, நான் யாரு தெரியுமா, அவ்வளவு பெரிய அரக்க ராஜன், நான் உலகத்தையும் ஆள்பவன் இப்படின்லாம் சொல்லும்போது, பிறகு அந்த ஒரு வாக்குவாதம் நடந்த பிறகு சீதையை கவர்ந்து செல்கிறான் என்று வருகிறது. அதாவது அந்த ஒரு கணத்துல கூட ஒரு பெரிய அரக்கன் அவளை கவர்ந்து செல்ல வரும்போது கூட எவ்வளவு சமநிலையுடன் சீதை பேசுகிறாள். ஒரு சின்ன ஒரு நடுக்கம் அவளுக்கு, அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு தாய்க்கே உரிய கருணையுடன், அதே சமயத்துல ஒரு கற்பு கரசியான ஒரு பெண் எந்த மாதிரியான கண்டிப்புடன் பேசுவாளோ அது போல பேசுகிறாள். கடைசியா ஒரு காட்சி அசோகவனத்துல, அதாவது அக்னி பிரவேச காட்சி. அதை பத்தி நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ராமன் சீதைய தீக்குளிக்க சொல்லும்போது, அப்போது கூட சீதை உடனடியா தீக்குள்ள இறங்கிடல. வந்து அற்புதமான ஒரு வரி வால்மீகத்துல இருக்கு, கம்பன்ல அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காரு. சீதை சொல்கிறாள், பிராகிருதாமிவ அப்படின்னு கேட்கிறான். வீரனே, பண்பாடில்லாத ஒருவன் பண்பாடில்லாத ஒருத்தியை பார்த்து பேசுவது போன்ற சொற்களை என்னை பார்த்து நீ ஏன் பேசுகிறாய் அப்படின்னு கேட்கிறான் சீதை அவகிட்ட. அதாவது என் பேரை நீ சந்தேகப்படுற இல்லையா, அப்படி சந்தேகப்படும் அளவுக்கு பண்பாடு இல்லாதவளா நான்? உன்னுடைய மனைவி கற்புக்கரசின்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்து கூட அவன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு பண்பாடு இல்லாதவனா நீ என்கிற அளவிலே சீதை பேசுகிறாள். அதன் பிறகு அக்னியில புகுந்து வெளிவந்தாள் அப்படின்லாம் கதை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காட்சிக்கு சற்று முன்பு
அனுமார் அசோகவனத்திலிருந்து சீதையை மீட்டு அழைத்து வரப்போகிறார். அப்ப சொல்றாரு, எனக்கு நீங்க ஒரு அனுமதி தரணும். அனுமார் கேட்கிறார், என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்லை, நீங்க இந்த அசோகவனத்துல ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரக்கிகள்லாம் உங்களை எவ்வளவு துன்புறுத்தினாங்க. இதுக்கு முந்தி நான் தூதனா வந்தப்பவே பார்த்தேன். அவர்கள் உங்களை பயங்காட்டி பயமுறுத்தி ராவணனுடைய இச்சைக்கு இணங்குலாம் சொல்லி நாள்தோறும் உங்களை இப்படி துன்புறுத்தின்னு இருக்காங்க. இந்த அரக்கிகளை அப்பவே நான் ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க. யுத்தம் முடிஞ்சு போச்சு, ராவணன் செத்து போயிட்டான். இந்த அரக்கிகள் எல்லாரையும் நான் ஒரே வீச்சில காலி பண்றேன் அப்படிங்களா. அப்ப சீதை சொல்றா, அது வால்மீகத்துல ஒரு அழகான வரி, காரியம் கருணம் ஆரியேன ந கஷ்டின் ந அபராத்தியதி அப்படிங்கிற. அதாவது மேன்மக்கள் காட்ட வேண்டிய குணம் என்பது கருணை தான். கருணை தானே தவிர கொடூரம் அல்ல. இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் என்று யார் இருக்கிறார்கள்? பாவம், இந்த அரக்கிகளுக்கு என்ன தெரியும்? அவர்கள் ராவணனுடைய ஆணைப்படி நடந்தார்கள். ராவணன் அவர்களை அப்படி செய்ய சொன்னான், அதனால் அவர்கள் அப்படி செய்தார்கள். இவர்கள் பேர்ல எந்த தவறும் கிடையாது, இவளை விட்டுவிடு என்று சொல்கிறார் சீதை. அதாவது இவ்வளவு காலம் தன்னை துன்புறுத்திய கொடுமைப்படுத்திய அந்த அரக்கிகளை கூட ரெண்டு காரணத்தினால, ஒன்று அவளுக்கு தெரிந்திருக்கு இவர்கள் வெறும் ஒரு ஏவப்பட்ட அம்புகள், ராவணன் சொன்னா அவங்க செய்யறாங்க. ரெண்டாவது அவர்கள் பெண்கள். எப்படி சீதை ஒரு பெண்ணோ அந்த அரக்கிகளும் ஒரு பெண்கள், அதனால அவர்களிடத்துல கருணை காண்பிக்க வேண்டும் என்று அவர்களை மன்னித்து விடுகிறாள் சீதை. இப்பேற்பட்ட ஒரு உயர் குணமுள்ள ஒரு பெண், அவள் பெண் அடிமைத்தனத்தின் குறியீடா? சீதையை விட ஒரு உயர்வான குணநலன்களையும் சுதந்திர மனப்பான்மையும் கொண்ட ஒரு பெண்ணை எந்த பழைய இலக்கியத்தில் நம்ம காண முடியாது. அதே போல மகாபாரதத்தில் வருகிற திரௌபதி, சூதாட்டம் முடிந்த பிறகு துச்சாதனனுடைய தூதன் முதல்ல திரௌபதி இருக்கிற அந்த அந்தப்புறத்திற்கு சென்று சூதாட்டம் நடந்து போச்சு, அதுல நீங்கள் தோற்கப்பட்டீர்கள் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். அது நம்ம மகாபாரதம் கற்றவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யுதிஷ்டிரன் முதல்ல தன்னை வைத்து தோற்றானா இல்லை என்னை வைத்து தோற்றானா அப்படின்னு கேட்கிறான். அவன் முதல்ல தன்னை பணையம் வச்சு தோத்துட்டான்னா அவனே அடிமை ஆயிட்டான். அதன் பிறகு என்னை பணையம் வைப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கிறான் திரௌபதி. இதே கேள்வியே அவள் சபை நடுவில் எல்லார்கிட்டையும் கேட்கிறான். அந்த கேள்வியை கேட்டு பீஷ்மர், விதுரர், துரோணர் அத்தனை பேருமே நிலை குறைந்து போயிடுறாங்க. நாங்க இதுவரைக்கும் கற்றுணர்ந்த தர்மம் உன்னுடைய கேள்விக்கு முன்னாடி அதெல்லாம் தலைகுனிந்து நிற்கிறது என்று பீஷ்மர் பேசுகிறார். இப்படி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக திரௌபதி இருக்கிறாள். இப்படி நம்முடைய அந்த ஒரு சுதந்திர உணர்வு கொண்ட பெண் என்கிற பாரம்பரியம் நம்முடைய மரபுல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அது இன்றைய நவீன பெண்ணியவாதிகள் சொல்வது போல ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி அவர்களுடைய இச்சைப்படி தனியாக இயங்கினா சமூகம் என்ற ஒரு அமைப்பை குலைந்து போய்விடும், குடும்பம் என்ற அமைப்பை அழிந்து போய்விடும். அதனால எப்பொழுதுமே ஒரு பெண்ணுடைய தன்மை, அதாவது பெண் என்றால் அவள் தாய், அவள் ஒரு மனைவி, மகள், சகோதரி என்று ஒரு குடும்பத்தில் பெண்ணினுடைய உறவு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறதோ அதை வைத்தே பெண்களினுடைய ஒரு உரிமைகளையும் அவர்களுடைய பெருமையையும் வலியுறுத்தி பேசுவதாக ஒரு மரபு வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெண் என்பவளுக்கு தனி இருப்பு கிடையாது, எப்பொழுதுமே ஆணை சார்ந்துதான் அவளுடைய இருப்பு இருக்கிறது. அவள் ஒண்ணு தாயா இருக்கணும், இல்ல மகளா இருக்கணும், இல்ல மனைவியா இருக்கணும், இல்ல சகோதரியா இருக்கணும். அவளுக்கு என்று ஒரு சுயம் எங்கே இருக்கிறது என்று. அது கூட உண்மை அல்ல. இதே ஒரு கணவன் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் கூட அவன் ஒரு தந்தையாக, அவன் ஒரு கணவனாக, ஒரு சகோதரனாக, ஒரு மகனாக இருக்கத்தான் செய்யறான். அதனால ஒரு பெண் மட்டும்தான் அப்படி இருக்கிறாள் என்று கிடையாது. ஒரு ஆணும் கூட ஒரு குடும்பத்துல தன்னுடைய உறவுகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றனவோ அது போன்றுதான் நடந்து கொண்டிருக்கின்றான். அதை தவிர்த்து அவனுக்கு என்று ஒரு பெரிய தலைவன், ஒரு வீரன், ஒரு அறிவாளி, ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபன் என்ற அளவுல வெளி உலகத்திலே ஆண்கள் சாதனைகள் படைக்கிறார்கள்.
அதே போன்று இப்பொழுது பெண்களும் பல துறைகளிலே தங்களுடைய தனித்துவத்தை பதிய வைப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கான வாய்ப்புகளை நம்முடைய சமூகம் சமீப காலத்தில் தொடர்ந்து உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய தொடக்கம் இன்று நேற்று வந்ததல்ல. இது நம்முடைய உபனிஷத்த காலத்திலேயே இருந்தது. நான் மைத்ரேயியை பற்றி சொன்னேன், யாக்ஞவல்கியர். அதுல மைத்ரேயிக்கும் யாக்ஞவல்கியருக்கும் நடக்கிற அந்த ஒரு சம்பாஷணையில யாக்ஞவல்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவது கணவனுக்காக அல்ல, தனக்காக அப்படிங்கிற. கணவன் பேரில் உள்ள விருப்பத்தினால் அல்ல, தன் பேரில் உள்ள விருப்பத்தினால் தான். அதே போல கணவன் மனைவி மீது அன்பு செலுத்துவதும் மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவதும் எல்லாமே இரண்டுமே அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் அல்ல, தன் மீது உள்ள விருப்பத்தினால தான் அப்படிங்கிறார். ஆத்மனஸ்து காமாய அப்படிங்கிறார். அதாவது இங்க தன் என்று சொல்லப்படுவது ஆத்மா என்று விளக்கப்படுகிறது. அதை நம்ம சுயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதாவது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அன்பு, மகன் தந்தைக்கு இடையில உள்ள அன்பு, சகோதர சகோதரர்கள், இது எதுவுமே அவன் பேர்ல உள்ள விருப்பத்தினால அல்ல, தன் பேர்ல உள்ள விருப்பத்தினாலதான் அந்த அன்பு செலுத்தப்படுகிறது. அது அன்பு என்பதற்கான ஒரு விளக்கத்தை அங்க உபனிஷதம் அளிக்கிறது. அதாவது இதை நம்ம ரொம்ப ஆழமாக போய் ஒரு லௌகீக நோக்கில பார்த்தோம்னா எல்லா அன்புக்குமே சுயநலம் தான் காரணம், அதைத்தான் உபனிஷதம் சொல்கிறது அப்படின்ட்டு. அது உண்மை இல்லை. அதாவது அதனுடைய பொருள் என்ன என்றால், ஒரே ஆத்மாதான் எல்லாரிலும் இருக்கின்றது. இப்ப அந்த ஆத்மாவின் பேரில் உள்ள அன்பு, அந்த அன்பு தான் என்னுடைய உறவினர் மீது அல்லது மகன் மீது மகள் மீது உள்ள அன்பாக வெளிப்படுகிறது. அதனால உலகத்துல உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஒருவனுக்கு தன்னுடைய ஆத்மா மீது உள்ள அன்பு மட்டும்தான். அதுதான் இந்து தத்துவம் சொல்லுகிறது. அது சுயநலம் அல்ல. ஏன்னா அந்த ஆத்மா என்பது கடவுளுடைய சொரூபம். ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கின்ற தெய்வ சொரூபம் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா மீது நமக்கு ஏற்படுகின்ற அன்பு தான் உண்மையான அன்பு. அதே ஆத்மா தான் இன்னொரு உயிர் மீது இருக்கின்றது. அது நாம் மிகவும் நெருங்கி பழகுகின்ற ஒரு மனைவி அல்லது மகள் அல்லது மகன் மீது இன்னும் அதனுடைய நெருக்கத்தை நாம் உணர முடிகின்றது. அதனால இந்த ஆத்மரதி என்று சொல்வார்கள். ஆத்மாவின் மீது இருக்கிற அன்பு தான் சக உயிர்களின் மீது உள்ள அன்பாக பரிணமிக்கிறது. அன்புக்கு இப்படியான ஒரு விளக்கத்தை இந்து மதம் அளிக்கிறது. எனவே அன்பு என்பது அடிமைத்தனம் அல்ல. இப்ப மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துகிறாள் என்றால் அவள் கணவனுக்கு அடிமை என்ற அர்த்தம் அல்ல. அது அடிமைத்தனத்தினால் வருவதல்ல. அது இப்படி ஒரு உள்ளார்ந்த உணர்வால் வருவது. எனவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுயம், அவர்களுடைய ஒரு தன் முனைப்பு என்பதை இந்து மதம் என்றைக்குமே மறுக்கவில்லை. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். உதாரணமா இந்தியா போன்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ள நாம் வளர்ந்த நாடுகளை ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அவைகள் இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் பணக்கார நாடுகள் தான் எல்லாமே. அவங்களுக்கு பெட்ரோல் இருக்கு. ஆனா அந்த நாட்டுல பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? படுமோசமா இருக்கு. ஆனால் நம்முடைய நாடு செல்வ வளத்தில் அதுக்கு நிகரானதில்லை. ஆனா இங்கு பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்றைக்கு பெண்களை நீங்கள் ஆசிரியைகளாக பார்க்கலாம். ஏறக்குறைய தொடக்க பள்ளியிலெல்லாம் இப்ப பெண்கள் மட்டும்தான் ஆசிரியைகளாக வராங்க. அந்த ஒரு வேலை அப்படிங்கிறதுல இருந்து ஆண்களுக்கு முழு விலக்கு அளித்து விட்டார்கள். பல துறைகள்ல, எத்தனையோ சேவை துறைகள்ல இந்தியால பெண்களுடைய அந்த வேலை செய்யும் திறனை, அவர்களுடைய பொறுமையை, கனிவை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் இல்லையா? இதை மேன்மேலும் ஊக்கப்படுத்துவதாகத்தான் நம்முடைய சமூகம் அந்த திசையை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமே தவிர பெண்களை மேலும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற திசையை நோக்கி நாம் செல்லவில்லை. இப்ப 2 நாள் முந்தி வந்திருக்கிற +2 தேர்வுகளுடைய அந்த எண்ணிக்கையெல்லாம் பாருங்க. பெண்களுடைய எண்ணிக்கை அதாவது தமிழ்நாடு முழுக்க +2 தேர்வுல தேர்ச்சி பெற்ற பெண்களுடைய எண்ணிக்கை, சதவீதம் இல்லை, எண்ணிக்கையே ஆண்களை விட அதிகமா இருக்கு புள்ளி விவரத்தின்படி. சதவீதம் மட்டும் இல்லை. அதாவது அதிகமான பெண்கள் ஆண்களை விட அதிகமான பெண்கள் +2 பரீட்சையில தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது.
ஸோ அத்தகைய ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்களினுடைய திறன்களை மிக ஆக்கப்பூர்வமாக, அது எந்த விதத்திலையும் இருக்கலாம், குடும்பத்திற்கு உள்ளே இருக்கலாம், குடும்பத்திற்கு வெளியே இருக்கலாம், ஒரு பொது சேவையிலே இருக்கலாம், தலைமை பண்புகளிலே இருக்கலாம், அவற்றிற்கு இடம் கொடுத்து அவற்றை மேலும் வளர்ச்சி அடைய செய்யும்படி அதற்கான பொறுப்பு ஆண்களிடத்திலே உள்ளது. அதை நாம் உணர வேண்டும். இப்ப இந்த சுதந்திர தின பெண்கள் மீதான வன்முறை பற்றி இப்ப நிறைய பேசப்படுகிறது. பாலியல் வன்முறைகள், இந்த மாதிரி சாலைகளில் நடந்து போகும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், இந்த சுதந்திர தின உரையில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அது அடுத்த நாள் நாளிதழ்கள் எல்லாத்திலையுமே வந்தது. நான் எல்லா அம்மாக்கள்கிட்டையும் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று மோடி சொன்னார். ஒரு பெண் சாயங்காலமோ இல்லை இரவோ தாமதமாக வந்தா, ஏண்டி லேட், ஏன் இப்படி தாமதமாக வருகிறாய் என்று கண்டிப்போடு எல்லாரும் கேட்கிறீர்கள். ஆனா அதே சமயத்துல உங்க பையன் எங்கேயோ சுத்திட்டு தாமதமாக வந்தா, ஏன் இப்படி தாமதமா வர அப்படின்னு நீங்க யாராவது கேட்கறீங்களா? முதல்ல நீங்க கேட்க ஆரம்பிங்க. நீங்க ஏன் பெண்கள் கிட்ட மட்டும் கேட்கிறீங்க என்று மோடி கூறுகிறார். அதாவது அந்த பெண்களினுடைய பாதுகாப்புக்கான பொறுப்பு எல்லாருடைய கையிலும் இருக்கின்றது, அது குடும்பத்தில் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் முகமாக அப்படியே அவர் கேட்கின்றார். அந்த கேள்வி இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரோ இல்லை யாரோ இந்த அளவுக்கு பெண் உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு திடீர் பெண்ணியவாதிகளோ அவங்க யாருமே கேட்கல. அந்த மாதிரி கல்யாணம் கட்டாமல் இருக்கின்ற, விவேகானந்தருடைய வழியிலே நடக்கின்ற, ஒரு சுயம் சேவக்காக இருந்து பிரதமராக ஆகி இருக்கின்ற நரேந்திர மோடி தான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். அது ஏன் என்றால் பெண்கள் மீது அடிப்படையாக உள்ள அந்த மரியாதை, அதாவது ஆண்கள், எல்லா ஆண்களுமே மோசமானவர்கள் கிடையாது. அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் போதித்து வளர்க்க வேண்டும் என்கிற பாரம்பரியத்திலே வந்த மோதியால தான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடிகின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அதாவது நம்முடைய இந்த பெண்மைக்கு அளிக்கப்படுகின்ற இந்த ஒரு உன்னதமான இடத்தை நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்விலும், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பல பதிவுகளிலும் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்ப நவராத்திரி என்ற ஒரு பண்டிகை இருக்கின்றது. அது சக்தியினுடைய வடிவங்களை வழிபடுவதற்காகவே 9 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை இல்லையா? சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரி என்று சொல்கிறார்கள். அதே போல நம்முடைய பல பண்டிகைகள், திருக்கார்த்திகையை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா பண்டிகைகள்லையும் அந்த பெண்மையை போற்றுகின்ற, பெண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு இடம் உள்ளது. அதே போல சடங்குகள், திருமணம் எதுவாக இருக்கட்டும். எனவே அதாவது இந்து மதம் இதை ஏதோ ஒரு பெரிய தத்துவார்த்த தளத்திலே மட்டும் சொல்லவில்லை, புராணங்களிலே மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த பெண்மைக்கு அளிக்கப்படுகின்ற கௌரவம், மரியாதை, சிறப்பிடம் வெளிப்பட வேண்டும் என்பதாக நம்முடைய மதத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்பு அமைந்திருக்கிறது என்பதோடு அந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கிறேன்.